இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை பற்றி ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு Hlookup item to find, range to look in, row to pick from, sorted or unsorted. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. Jan 5 March அப்படின்ற டேட்டா இருக்குது. ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு டேட்டா இருக்குது. ஒரு 11 டேட்டா இருக்குது. இப்போது இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பர்டிகுலராக ஒரு ரோவில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டேட்டா வருங்க, எத்தனை ரோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது. இப்போ 6 நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது. எனக்கு இதில் பர்டிகுலர் ரோவில் இருக்கிற பர்டிகுலர் ஐட்டமோட ஃபீல்டை டேட்டாவை எனக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு Hlookup அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது? ஈக்குவல் டு, இந்த இடத்துல நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன், ஈக்குவல் டு Hlookup F10 அப்படின்றது என்ன அப்படின்னா item to find. எனக்கு இதுதான் F10. இந்த பிப்ரவரி அப்படின்ற ஹெட்டருக்கு கீழே இது ஃபஸ்ட் ரோவை ஹெட்டராக எடுத்துக்கும். அப்போது ஐட்டம் டு ஃபைண்டில் அந்த ஹெட்டர் என்ன ஹெட்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்புறம் ரேஞ்ச் டு லுக்கின், அந்த D3லேருந்து F10 வரைக்கும், இது D3, இது F10, இது வரைக்கும் ரேஞ்ச் டு லுக்கின். அதாவது இந்த பர்டிகுலர் டேட்டா செட்லேருந்து தான் நம்ம இந்த பிப்ரவரின்ற பர்டிகுலர் ஃபீல்டோட எத்தனாவது ரோவில் நம்மளுக்கு இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இதை நம்மளும் சொல்லணும். இப்போது F11ன்றது இது, அதாவது நம்பர் ஆஃப் ரோ இஸ் 4. இந்த எத்தனாவது ரோவில் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா F11ல் அது நம்மளுக்கு அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். இது ரோ 1, இதுதான் ஹெட்டராக எடுத்துக்கும். அந்த ஹெட்டரை தான் நம்ம ஐட்டம் டு ஃபைண்டில் சொல்கிறோம். அப்புறம் ரேஞ்ச் டு லுக்கின்ல வந்து நம்ம ஃபுல் ரேஞ்சு சொல்லணும். D3லேருந்து F10 வரைக்கும் நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்புறம் வந்து பர்டிகுலராக என்ன எத்தனாவது ரோ அப்படிங்கிறத நம்ம F11 அதில் நம்ம டைனமிக்காக நம்ம மாற நம்மளுக்கு இங்கே ரிசல்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இங்கே ஃபால்ஸ் ட்ரூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரூ அப்படின்னா சார்ட்டட், ஃபால்ஸ் அப்படின்னா அன்சார்ட்டட் அப்படிங்கிறது வரும். ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தா அன்சார்ட்டடில் நம்மளுக்கு ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கேருந்து ரோ வந்து 1 2 3 4 5 6 இல்லை கீழே இருந்து எதனாவது அப்படிங்கிறத நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லியா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் சார்ட்டட். ஸோ இங்கே ட்ரூ கொடுத்துருந்தோம்னா அன்சார்ட்டட். இப்போ ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4, பிப்ரவரி, ரோ 4ல் இருக்கிற டேட்டா 100. ஸோ 100 அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இது நிறையா டைமில் இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். பர்டிகுலராக இருக்கிற டேட்டா செட்லேருந்து இத்தனாவது ரோவில் இருக்கிற டேட்டாவை எடுத்து நம்ம மாற்றணும். இது ஏன் Hlookup நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே ஃபார்முலாவாக நம்ம பண்ணுறப்ப டைனமிக்காக வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போது ரிலவெண்ட் ஃபீல்டில் என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அது ரிசல்ட்லேயும் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகணும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஃபார்முலாவாக ஃபங்க்ஷனாக எழுதுகிறப்போ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ Hlookup நம்ம போட்டு இத்தனாவது ரோவில் எனக்கு சப்போஸ் வந்து இன்னுக்குள்ளே 4th ரோன்றதுனால இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூ இங்கே வரலாம். அந்த வேல்யூ தகுந்த மாதிரி நம்ம அந்த ரிசல்ட் எடுத்துக்கொண்டு வந்து இதோட இன்னொரு ஆப்ரேஷன்ஸை கூட நம்ம இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதோட 150 நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா 150 ப்ளஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் ப்ளஸ் திஸ் ஒன் அப்படின்னு போட்டு நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ சப்போஸ் இங்கே வேல்யூ மாறிச்சு அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற வேல்யூ மாறும். Hlookup அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல். ஸோ கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.